கூட இந்த ரொம்ப வசதியானவங்க, ரொம்ப படிச்சவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேச்சு, ரொம்ப ஏழை கஷ்டப்படுற ஃபேமிலினா அவங்களுக்கு ஒரு பேச்சு. எசப்பா இதெல்லாம் பிரியணும் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஊழியக்காரவனா எல்லாரையும் சரிசமமா நடத்துங்க. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து நீ போய் அங்க மேடையில உட்காரு அப்படின்னு சொல்லாதீங்க. தேவன் அது வெறுக்கிறாரு. எல்லாரும் சரிசமமா நடத்துங்க. வசதியானவங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே மாதிரி நடத்துங்க. அதுதான் ஏசப்பா விரும்புறாரு. ஆண்டவர் அப்படிதான் நடத்தினார். விபச்சார ஸ்திரீயையும் மற்றவங்கள சீஷர்களையும் எல்லாருமே ஒருமிச்சு எல்லாருமே ஒரே மனப்பான்மையோட தான் தேவன் நடத்தினார். இன்னைக்கு யாருமே அப்படி நடத்துறது கிடையாது. ஜீவனுள்ள அதிபதியை நம்ம ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள அதிபதியை நம்ம நேசிக்கிறோம். அப்படி உண்மையிலே நேசிக்கிறது உண்டானா சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தின்படி நடங்க. அப்பதான் கர்த்தருடைய பர்வதத்தை நம்ம நிலைநிற்க முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும். நம்ம இஷ்டத்தின்படி யாரும் வாழாதீங்க. வாழ்ந்தீங்கன்னா நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகவே